தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்த கவின்குமார் என்கிற ஐடி ஊழியர் சுர்ஜித் என்கிற நபரால வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. இது முழுக்க முழுக்க சாதிய ஆணவத்தால் நடந்த ஒரு ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல ஜஸ்டிஸ் ஃபார் கவின் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதரவாக நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அப்படி கருத்துக்களை பதிவு பண்ணும்போது தினகரன் பத்திரிகையில நானும் கவினும் காதலிக்கவில்லை அப்படின்னு சொல்லி கவின் அவர்களுடைய காதலி என்று சொல்லப்படக்கூடிய அந்த சுர்ஜித் அவர்களுடைய அக்கா வந்து வாக்குமூலம் கொடுத்ததாக ஒரு செய்தி வந்து பரவுகிறது. அப்படி பரவும் போது கவின் அவர்களும் அந்த பெண் அவர்களும் இருந்த புகைப்படங்கள் சமூக ஊடகங்கள்ல அதிகமாக பகிரப்பட்டு, கவின் கூட வந்து இந்த மாரி நெருக்கமா பழகிட்டு, கவின் அவர்கள வந்து காதலிக்கிறேன்னு சொல்றியே! இவள்லாம் ஒரு பெண்ணா? அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு எதிராக கேரக்டர் அசாசினேஷன ஒரு தரப்பு வச்சுக்கிட்டு வந்தது. அந்த நிலையில தான் அந்த பெண் முன் வந்து, "நானும் கவினும் காதலிச்சோம். அது உண்மதான். எங்க பெத்தவங்களுக்கும் இதுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. என் தம்பி அவசரப்பட்டு பண்ணிட்டான்." அப்படின்னு சொல்லி, அவங்க ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்த குடுத்து ஒரு காணொளி ஒண்ண வெளியிட்டிருக்காங்க. நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. மே 30 அப்போ வந்துட்டு சுஜித்தும் கவினும் பேசிக்கிட்டாங்க. அப்போ அந்த டைம்ல வந்துட்டு அப்பா கிட்ட சுஜித் சொல்லிட்டான். அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப, இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான். இன்னொரு 6 months கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை. அதுக்குள்ளே நெக்ஸ்ட் அப்கமிங் மந்த்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. 2 பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது. ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க, இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா வந்து 27 என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது. நான் 28 ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன். அவங்க தாத்தாக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன். அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கம்மாள் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டேரெக்டாக நான் அங்கே ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான். பட் அவங்க அம்மாக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான். அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க அம்மாவும் கிளம்புறப்பந்தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம். நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன். அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க, அவனுக்கு எடுக்கல. நானும் கால் பண்ண எடுக்கல. நீங்கள் வேணால் பசிக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா, சாப்பிட போங்க, நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம். உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமுமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இதை இதோட விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த நிலையில தான் கவின்குமார் அவர்கள் வந்து ஒரு பிளே பாய். அவர் வந்து பல பெண்கள் கூட பழகக்கூடிய ஒரு நபர். அதே மாதிரி தான் இந்த பெண்ணிட்டயும் பழகியிருக்காரு. கவின்குமார் அவர்கள பற்றி அந்த பெண்ணுடைய தம்பிக்கு சுர்ஜித்துக்கு தெரிய வந்ததுனால தான் இந்த கொலை நடந்திருக்கு. இது ஒரு ஆணவ படுகொலை இல்ல. தன்னுடைய அக்காவை காப்பாற்றக்கூடிய ஒரு முயற்சிய ஒரு தம்பியா இருந்து அவன் செஞ்சிருக்கான். தன் அக்காவுடைய வாழ்க்கை கெட்டுவிடக் கூடாது. ஏன்னா, பல பெண்களோடு தொடர்பு உடைய நபர் வந்து கவின்குமார். பல பெண்களோடு பழகி வராரு. பாருங்க ஆதாரங்கள். உங்களுக்கு ஆதாரங்கள முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கவின்குமார் அவர்கள் பல பெண்களோடு எடுத்துக்கொண்ட புகைப்படத்த சமூக ஊடகங்கள்ல ஒரு தரப்பு வந்து பரப்பிட்டு வருது. இன்னொரு தரப்பு என்ன பண்ணுதுன்னா, இந்த பொண்ணு வந்து கவின்குமார் கூட பழகிட்டு காதலிக்கலன்னு சொல்றா இப்ப. அப்படின்னு அந்த பொண்ணுக்கு எதிராக ஒரு தரப்பும் அ எழுதிட்டு வருது. ஆக மொத்தத்துல 2 தரப்புக்கும் நடுவுனால ஒரு சமூக ஊடகங்கள்ல ஒரு மோதல் போக்கு இருக்கிறத நம்மளால உணர முடிகிறது. அத தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு காணொளி பதிவா தான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைச்சு இந்த காணொளிய பதிவு பண்றேன். அதாவது கவின்குமார் அவர்கள் நன்கு படித்தவர். அவர் வந்து டிசிஎஸ் என்கிற ஐடி கம்பெனில வேலை செய்து வரக்கூடிய ஒரு நபர். அங்க வந்து ஐடி ஊழியர்களாக இருக்கக்கூடிய பெண்களும் வேலை பார்க்குறாங்க. பெண் நட்பு வட்டாரத்துல இருக்கக்கூடிய கவின். பெண்கள் மட்டும் இல்ல. அதாவது கவின் அவர்கள் பெண்களோடு இருந்த அந்த புகைப்படங்கள் மட்டும் சமூக ஊடகங்கள்ல பரவிட்டு வருது. ஆனா,
கவின் அவர்கள் ஆண்களோடும் வந்து நெறைய நேரத்த செலவு பண்ணி வீடியோலாம் எடுத்து Instagramல வந்து எடிட்ஸ் எல்லாம் போட்டு, அவங்க சந்தோஷமா அவருடைய ஆண் நண்பர்களோடும் கவின்குமார் அவர்கள் வந்து பழகியிருக்காரு. அத எடுத்து இவனுங்க ஏன் இருக்கக்கூடிய புகைப்படங்கள எடுத்து, அவன் ஒரு பிளே பாய்ன்னு ஒரு தரப்பும், இந்த பக்கம் வந்து கவின்குமாரோட அந்த பெண் வந்து இருந்தத காதலி, அதாவது சுர்ஜித்துடைய அக்கா அவர்கள் இருந்தத வந்து, அவனுங்க இன்னொரு பக்கம் பரப்பி வந்து, கவின்குமார் அவர்கள் வந்து கவின்குமார் அவர்கள வந்து இந்த பெண் ஏமாற்றிட்டா அப்படின்னு ஒரு தரப்பும், 2 தரப்பும் வந்து சமூக ஊடகங்கள்ல இந்த மாரி பண்ணிட்டு வர்றது உண்மையிலேயே அருவருக்கத்தக்கது. ஏன்னா ஒரு உயிர் போயிருக்கு. கவின்குமார் அவர்கள் வந்து இறந்திருக்காரு. ஒரு சாதிய ஆணவ படுகொலை வந்து நடந்திருக்கு. அத வந்து எல்லாருமே இந்த இடத்துல வந்து சமூகம், சாதி, மதம் அப்படின்னு எதையுமே பார்க்காம, இந்த சாவுக்கு, இந்த கொலைக்கு நீதி வேண்டி அஜித்குமார் விஷயத்துல எப்படி எல்லாரும் ஒண்ணா நின்னாய்ங்களோ, அதே மாதிரி இந்த விஷயத்திலயும் எல்லாரும் ஒண்ணா நின்னு கவினுக்கு ஆதரவாக செயல்படுவாய்ங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது அப்பட்டமா நேர் எதிரா இருக்கு. நம்ம நெனச்சிட்டு இருக்கோம் எல்லாரும் கவினுக்கு வந்து ஆதரவு குடுத்துட்டு இருக்காங்கன்னு. அப்படி கிடையாது. சாதிய மேலாதிக்க சிந்தனை கொண்ட நபர்கள் எல்லாருமே கவினுக்கு எதிராக அவதூறுகள பரப்பிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, ஏன்டா ஒரு டிசிஎஸ்ல வேலை பார்க்குற ஒரு ஐடி எம்ப்ளாயி, அவன் வந்து தன்னுடைய பெண் தோழிகளோடு இருக்கக்கூடிய புகைப்படங்கள்ல அவன் வர்றான் அப்படின்னா, அவன் தவறுதலான நபரா இருக்க முடியுமாடா? ஏன்டா அப்படி இருக்கக்கூடிய நபர் கூட தான் இந்த பெண்ணு பழகுச்சாடா? இந்த பெண்ணுக்கு வந்து ஏன்னா இந்த பெண் வந்து பார்த்துருக்காதா? அவன் வந்து பல பெண்களோடு இருக்கக்கூடிய புகைப்படங்கள இந்த பெண் இந்த கவினுடைய காதலியாக இருக்கக்கூடிய பெண் பார்த்துருக்காதா? பார்த்திருந்து ஒருவேளை அவன் தப்பான நபரா இருந்தா, எப்படி இந்த பெண் வந்து முன் வந்து ஒரு வாக்குமூலம் குடுக்க முடியும்? ஒரு காணொளிய பதிவு பண்ணி, "கவினும் நானும் காதலிச்சோம்" அப்படிங்கிறத எப்புட்றா சொல்ல முடியும்? அப்படிங்கிற கேள்வியும் நம்ம எழுப்புறோம். ஏன்னா, நம்ம வந்து எங்கேருந்து வருதுன்னு தெர்ல. அந்த சாதிய ஆணவ ஒரு புத்தி வந்து எங்கேருந்து வருது அப்படின்றது தெர்ல. ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்னா, அப்ப கூட ஒரு மனிதர்களுடைய மனம் இரங்கி, அவன் தரப்புல இருக்கக்கூடிய நியாயத்த பார்த்து நம்ம பேசுவோங்கிற எண்ணம் இல்லாம, இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம, கவின் அவர்களோட அங்க கூட இருந்த நட்பு ரீதியாக பழகிய பெண்கள வந்து வச்சு கவின் அவர்களுடைய கேரக்டர ஒரு பக்கம் அசாசினேட் பண்றது. அதையும் தப்புன்னு சொல்றோம். அதே நேரத்தில இந்த பெண்ணும் தவறான ஒரு பெண். இந்த பாத்தியா, கரெக்ட்டா வந்து அவங்க அப்பா, அம்மாவ காப்பாத்துறதுக்கு இந்த பெண் வந்து வீடியோ போட்டிருக்கா. ஆனா, அந்த வீடியோவ பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே வருத்தமா தான் இருந்துச்சு. ஏன்னா, அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் கூட ஒரு வருத்தம் தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா, காதலன் வந்து இறந்திருக்கான். நம்ம ஒரு வீடியோ போடும்போது, அந்த பெண்ணுகிட்ட எந்த பதட்டமோ, எதுவுமே இல்ல. அந்த பெண்ணுகிட்ட இருந்தது ஒன்றே ஒன்று மட்டும் தான். தன்னுடைய தாய் தகப்பன காப்பாற்றணும் அப்படிங்கிற முனைப்பு தான் அந்த பெண்ணுகிட்ட இருந்துச்சே தவிர, மிற்றபடி தன்னுடைய காதலன் செத்துட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இல்ல. இது ஓவர்டேக் பண்ணிருச்சு. அவன் போயிட்டான், அவன் செத்துட்டான். நம்ம இப்ப அப்பா, அம்மாவ காப்பாற்ற வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கோம். ஏன்னா, அவங்க அப்பா, அம்மா சொல்லி தான் இந்த சுர்ஜித்ன்றவன் இந்த கொலைய செய்தான் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல, கவின்குமார் அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்ப கவின்குமார் வந்து குண்டர் சட்டத்துல கவின்குமார கொலை செய்த சுர்ஜித் வந்து குண்டர் சட்டத்துல உள்ள அடைக்கப்பட்டுட்டான். இவங்க 2 பேருமே எஸ்ஐயாக இருந்து பணியாற்றக்கூடியவங்க. காவல்துறையில இருக்கக்கூடிய நபர்கள். அப்ப இவங்க சொல்லி தான் இவங்களுடைய தூண்டுதலின் பேர்ல தான் இந்த கொலை நடந்திருக்கு. அப்படிங்கிற கோணத்துல விசாரணைய எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக இந்த பெண் வந்து முன் வந்து ஒரு காணொளிய பதிவு பண்ணியிருக்காளா? அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு எழுது. ஸோ இது இப்படியே போச்சு அப்படின்னா, தென் மாவட்டங்கள்ல இது வந்து ஒரு சாதி கலவரமாக போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் அந்த மாரி தான் அணுகணும். ஏன்னா சமூக ஊடகங்கள்ல இரு தரப்பு வந்து ஒரு தரப்பு கவின்குமாருக்கு ஆதரவாகவும், இன்னொரு தரப்பு வந்து இந்த பெண்ணுக்கு ஆதரவாகவும் இந்த மாரி பதிவுகள போட்டுட்டு வராங்க. அத பார்க்கும்போது உண்மையிலேயே வருத்தமா இருக்கு. இந்த இடத்துல பாதிக்கப்பட்டவங்களுடைய பக்கம் நிக்கிறது தான் அறம். இந்த தடவ பாதிக்கப்பட்டதுன்றது கவின்குமார். அப்ப அந்த சாதி, மதம் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு, கவின்குமார் தரப்புல நின்னு அந்த பையனுக்கு நீதி வாங்கி குடுப்பது தான் மனித அறம் அப்படின்னு சொல்லி இந்த காணொளிய முடிக்கிறேன். நெறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க. இத பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. நன்றி, வணக்கம்.